இன்னைக்கு மறுபடியும் ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ நீ பார்த்துருக்கீங்க, இது வந்துட்டு சோஃபா கம் பெட். இந்த மாடல் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுக்கு இதுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம், சைஸ்ல டைமென்ஷன்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பிளஸ் அதுமே வுட்டோட திக்னஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இது கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ். ஸோ அது இன்னைக்கு செய்திருக்கிறோம், இன்னைக்கு டெலிவரி பண்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துனுக்கிறோம் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் நான் போடுற வீடியோல வந்து ஒரே மாதிரி எடுக்க மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நான் வேற வீடியோ எடுப்பேன். சப்போஸ் இதுல துணி வேற போட்டிருக்கோம், இதுல வந்து என்ன சொல்றது, உள்ள இருக்கிற ஃபார்ம் வேற போட்டிருக்கோம். ஸோ வுட் திக்னஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். பாரு மேலே பாருங்க, இதுக்கும் வேற போட்டிருக்கோம். இதனால தான் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் மறுபடியும் பண்றோம். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வியூஸ் போயிடுச்சு எனக்கு. அதில் சில பேர் கஸ்டமர் வந்துட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க எனக்கு. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கனாக்கா, இங்கே பாருங்க, இது மேலே வந்து புஷ் போட்டிருக்கீங்க, அந்த புஷ் வந்து நல்லா இல்லை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அந்த புஷ்ஷுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு புஷ் கிடச்சிச்சு. இது வந்து டைட் பண்ணி லூஸ் பண்ணிக்கலாம். இது கை வைக்கிறதுக்கு ஒன்றும் அசிங்கமாக இருக்காது, ரொம்ப ரவுண்டாக இருக்குது. ஸோ அதனால இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் கொடுத்த ஒரு அட்வைஸுக்கு நான் இதை மாற்றிருக்கிறேன். ஸோ அதனால அதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இது இன்ச்சஸ் பாருங்க, இது தெரிதல் இன்ச்சஸ். இது இன்ச்சஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்ததுல வந்துட்டு அதில் வந்து நார்மல் இன்ச்சஸ் போட்டிருப்பேன். அது வந்து மேலே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து வேற மாதிரி போட்டிருக்கோம், இது முன்னாடி போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் பிராஸில் வந்து இருக்குது, கொஞ்சம் லுக் ஒரு இப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது இதில். சரி, இது திக்னஸ் கூட சேஞ்ச் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து ஃபார்மில் வந்து 4 இன்ச் இருந்துச்சு, இதில் வந்து உங்களுக்கு 5 இன்ச் இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தா 5 இன்ச் இருக்குது. இதில் மொத்தம் இபி ஃபார்ம் அண்ட் பியூ ஃபார்ம் ரெண்டு மிக்ஸ் இருக்குது. துணி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாஷபிள் துணி. இது வந்து காட்டன். ஸோ காட்டன் துணி இது. ஸோ இது வந்து கஸ்டமர் தான் கேட்டாங்க, இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி துணி கேட்டாங்க. ஸோ அவங்க ஆர்டர் கொடுத்தா சேர்ந்துருக்கு இன்னைக்கு. ஸோ இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வந்துட்டு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு 2.5 அடிக்கு 6 அடி இருக்கும். ஸோ 6 இதில் வந்து இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு கஸ்டமர் நம்மளுடைய கஸ்டமர் வீடியோ பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னார். அது என்ன சொன்னார்னாக்கா, அங்கே பாருங்க, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இங்கே இப்படி லிங்க் இருக்கும். ஸோ கீழே வந்து ஒரு பீஸ் போட்டிருப்போம். ஒரு கஸ்டமர் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு, சார் தொடப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அந்த பீஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீஸ் போடல. இது இன்ச்சஸ் கூட இது பிராஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ வந்துட்டு பிராஸ் உள்ளே இருக்கும், வெளியே தெரியாது. இதில் வந்து வெளியே போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதுதான், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்த வீடியோட இந்த வீடியோ வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி இருக்குது வுட்டு ஒன்று. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னாக்கா, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு எனக்கு சில இன்புட் தரீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கஸ்டமர் எதனா ஒன்று சொன்னாக்கா அதை நம்ம டைரெக்டாக அது எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். பட் இந்த யாருமே இந்த மாதிரி எனக்கு பண்ணதில்லை. ஜென்ரலாக கஸ்டமர் வந்து எங்களுக்கு டைரெக்டாக பேசும்போது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சில ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா மூலியமாக நாங்கள் சில பொருள் தயார் பண்ணுவோம். ஆனால் இப்போ எப்படின்னாக்கா, சில பேர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோலேயே அவங்க வந்து சில பேர் சொல்கிறாங்க, இது இப்படி தான் நல்லாயிருக்கும் சார், இது இப்படி தான் நல்லாயிருக்கும் சார் சொல்லும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. ஸோ அது மூலியமாக நான் நிறைய டெவலப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டெவலப் பண்ணிக்கிறேன்னா, மேலே போடுற புஷ் ஒன்று, அப்புறம் அந்த இன்ச்சஸ் ஒன்று, அப்புறம் கீழே க்ளீன் பண்ணுறது ஈஸியாக சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சோஃபா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணலாம் ஐடியா பண்ணியிருக்கிறோம். அது இப்போ சில ஆர்டர் வந்துருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ராயர் கொடுத்துருப்போம். அதில் வந்து சில ஐட்டம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, பில் ஆகட்டும், பெட்ஷீட் ஆகட்டும், இதில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கிறதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் அது போடுவோம். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த வீடியோ இந்த வீடியோக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா, லாஸ்ட் டைம் நான் ஒரு ஷாப்லேருந்து பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ. இந்த மாடல் வந்து நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இந்த கால்ஸ் வருது எனக்கு. அதிகமாக இப்போ சொன்ன போனால் சென்னையில் அதிகமாக கால்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் அதிகமாக கால்ஸ் வருது. அதுக்கப்புறம் வேற ஊர் ஆகட்டும், இப்போ சேலம் ஆகட்டும், இங்கே பாண்டிச்சேரி, மயிலாடுதுறை, சிதம்பரம், அப்புறம் வந்து கன்னியாகுமரி, திருச்சி, இந்த மாதிரி ஊர்ல இருந்தெல்லாம் கால்ஸ் வருது. பட் இப்போ நீங்க பாத்துக்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, சென்னை, கோயம்புத்தூர் இந்த 2 ஊருக்கு மட்டும் நாங்க டெலிவரி ஃப்ரீயா பண்றோம். மற்ற ஊருக்கெல்லாம் வந்து டெலிவரி சார்ஜ் 50% ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா சென்னை, கோயம்புத்தூர் மட்டும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஏன்னா சென்னையில அதிகமா புக்கிங் ஆகுறதுனால நாங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ஒன்று, இப்போ நம்ம வந்து கம்மிங் வீக்ல வந்து நம்ம சென்னையில ஒரு கோடன் பண்ணியிருக்கிறோம். குரோம்பேட் இருக்கு இல்லைங்களா, சரவணா ஸ்டோருக்கு பின்னாடி வந்து குரோம்பேட் இருக்குது. அது பின்னாடி தான் நம்மளுடைய ஒரு கோடன் வாங்கியிருக்கோம். சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அப்படியே புக்கிங் பண்ணுறாங்க.
ஆனால் சில பேர் மட்டும்தான் அது பொருளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால வந்து குரோம்பேட்டையில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து யார் வந்தாலும் நீங்கள் அங்கே வந்து இப்போ பொருளை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் புக்கிங் பண்ணலாம். நாங்கள் எதுவுமே ரெடிமேடாக கொடுக்க மாட்டோம். நீங்கள் புக்கிங் பண்ண அப்புறமா தான் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுவோம். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்கலாம். உங்களுக்கு யாருமே சார்ஜ் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ டெலிவரியாக நடக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் எப்போ நீங்கள் அங்கே வந்தாலும் சரி, நீங்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எந்த டைம் வரேன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த டைமில் நம்ம அங்கே இது பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து தயார் பண்ணுறது வந்து மெயின் பெங்களூர் எங்களுது. ஸோ பெங்களூர்ல தான் நம்ம இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம். நாட் ஓன்லி தமிழ்நாடு. ஸோ எல்லா ஊருக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். அதாவது நார்த் ஆகட்டும், இல்லை ஆந்திரா ஆகட்டும், இல்லை ஹைதராபாத் ஆகட்டும், இந்த பக்கம் கேரளா ஆகட்டும். ஸோ எல்லா ஊருக்கும் நம்மளது ஆர்டர் வருது. அதில் எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் பர்டிகுலராக அதிகமாக சேல் ஆகுது பார்த்தீங்கன்னா பெங்களூர் விட்டாக்கா கொஞ்சம் சென்னை கொஞ்சம் அதிகமாக சேல் ஆகுது. இதுதான் நம்மளுடைய இது. கொஞ்சம் கொஞ்சம் இதுதான் மும்பை, புனேல இப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்குது. ஆக மொத்தத்தில் நல்லபடியாக போய் நிற்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணுமா இருந்துச்சுனாக்கா நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி எல்லா கேள்வி கேட்கலாம். இதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் கால் பண்ணுங்க. கூடிய இது வெப்சைட்டில் போட்டு நினைக்கிறேன். ஸோ வெப்சைட்டில் கூட நான் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு ரேட் போட்டு விட்றேன். உங்களுக்கு ஏன்னா கம்மியில் என்ன வேணும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ரொம்ப கம்மியான குவாலிட்டி நான் பண்ண மாட்டோம். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தரமாக இருக்கும். கொஞ்சம் அதிக நாள் ஒழிக்கிற மாதிரி என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்போ இல்லை கால் எதுவும் பண்ணுங்க. உடனே அட்டன் பண்ணலாம் கூட. உங்களுக்கு அப்புறமா நாங்கள் ஃப்ரீயான உடனே உங்களுக்கு நான் தொடர்பு கொள்கிறோம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்து நன்றி. வணக்கம். மறுபடியும் வேற ஒரு வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன்.